பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, கர்த்தருடைய செய்திகள் நாள்தோறும் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இவைகள் மெய்யாவே உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேர்தலையும் பெற்றுக் கொடுக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப்பில் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அநேகருக்கு அதை ஃபார்வேர்ட் செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊரிலே சென்று நாம் கூட்டங்களை நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டங்களிலே வந்து பங்கு ஏற்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நிறைய பேர் வந்ததால் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும். இன்னும் அது ஆண்டவருக்காக உற்சாகமாய் ஓடுவதற்கு அது வழிவகுக்கும். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு கூட்டத்தின் இறுதியிலும் நாம் வருகிற ஜனங்கள் எல்லோருக்கும் உணவளிக்கின்றோம். அதே போல் முதியோர் இல்லத்தை நடத்தி அங்கும் இருப்பவர்களுக்குமே சிறப்பான உணவை அளிக்கின்றோம். மாந்தோறும் ஏறக்குறைய 3000 பேருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு நாம் உணவளிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கூட்டம் முடிந்த பிறகு நாம் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை என்று அங்கு வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக நாம் ஜெபிக்கின்றோம், போராடுகின்றோம். ஆண்டவரை எப்படியாவது விடுதலை பெற்று தாரும் என்று சொல்லி அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த விடுதலையின் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசங்களையும் வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பாராக, பெருகு பண்ணுவாராக என்று நான் வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. பிரியத்துக்குரியவர்கள், நிறைய பேரை பாருங்கள், இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் தரட்டும், நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கட்டும், பார்த்தீங்களா அந்த அரசியல்வாதி எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது வரைக்கும் நான் எனக்கு சப்போர்ட் கிடைச்ச பிறகு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு இப்போல்லாம் எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இருக்கிற இந்த ரிசோர்ஸஸ்லாம் காணாது சொல்லி வெயிட் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியில் அவங்க வேஸ்ட்டாகவே போயிடுறாங்க, காலங்களை வீணடிச்சிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனால் கொடுக்கப்படுகிற கிருபை, வாலிபம் கர்த்தராலே நமக்கு தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், இதை நான் வீணடிச்சிடக்கூடாது. நமக்கு இருக்கிற கொஞ்சம் பணம் போதும், கொஞ்சம் வாலிபம் நமக்கு போதும், கொஞ்சம் தைரியம் நமக்கு போதும்,
போதும், ஆண்டவர் தந்திருக்கிற கொஞ்சம் அபிஷேகம் போதும், ஆண்டவருடைய கொஞ்சம் வழிநடத்தல் போதும், ஆண்டவரை நம்பி நம்ம காலை முன்னாடி எடுத்து வைப்போம்னா மிகப்பெரிய வெற்றியை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை கோடி கோடியாக ஆண்டு பெருக பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கிருபை அது எத்தனையோ மடங்கு அது பெரிதாகும். நீங்கள் எதை விதைத்தாலும் அதை பல 1000 மடங்கு அறுக்கும்படியாக ஆண்டவர் செய்வீர்கள். நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் நான் எப்படி செய்வேன், எப்படி இப்போ ஆரம்பிப்பேன் இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருவீங்க. காலை முன்னால் வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக சங்கீதம் 125:1 வாசிக்க விரும்புகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாய் பறவையை நோக்கி கோழி குஞ்சுகள் இல்லைன்னா அந்த பறவைகளுடைய குஞ்சுகளெல்லாம் நோக்கும், வாயை பழக்கும், கண்ணு பார்க்கும், அம்மா நமக்கு சாப்பாடு தருவாளா, நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, பசி வயிற்றை கிள்ளுது, நமக்கு பறக்க தெரியாதே, நமக்கு சாப்பாடு சம்பாதிக்க தெரியாது, அம்மா வந்துட்டாங்களா, நமக்கு சாப்பாடு தருவாங்களான்னு அம்மாவை ஆசையாக பார்க்கும். வந்துட்டாங்கன்னா சந்தோஷப்படும். நம்ம வீட்டு முன்பாக நிறைய நாய்க்குட்டிகள், இப்போ ஒரு பூனை, இதெல்லாம் காத்திருக்கும். நம்ம எப்போ வீட்டு கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும். திறந்த உடனே பூஸ் பூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி ஓடி வரும், நாய்கள் ஓடி வரும். அவைகளுக்கு ஒரே சந்தோஷம். அண்ணே வந்துட்டான், எப்படினாலும் நமக்கு ஏதாவது சாப்பாடு தருவான், பிஸ்கெட் தருவான், இல்லைன்னா நைட்டு சாப்பாடு தருவான். அவைகள் எல்லாமே அப்படியே நோக்குகின்றன, அண்ணே வந்துட்டான் சாப்பாடு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொட்டைன்னு ஒரு நாய்க்குட்டி அழைப்பேன். அது குட்டி போட்டிருக்குது, எல்லா குட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒரு குட்டி தான் இருக்குது. அதுக்கு மேரின்னு சொல்லி பேர் விட்டுருக்குறேன். அது இன்னொரு பிள்ளைக்கு மேக்டலின் மேகின்னு பேர் விட்டு அது மாளிகையில் கொண்டு போய் வைத்திருக்கிறோம். மேரி தான் அங்கே இருக்கிறேன். அந்த மேரி எப்போ பார்த்தாலும் அம்மாவே பார்ப்பா. ஏன்னா அம்மா தான் நமக்கு சாப்பாடு தருவான்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்பிக்கை. பிள்ளைகள் அம்மாவை எதிர்பார்க்குற மாதிரி விலங்கினங்கள் கூட, பறவைகள் கூட அம்மாவை தான் எதிர்பார்க்குது. நமக்கு நல்ல சாப்பாடு தருவா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமான அது காரியம்தான். யார் நமக்கு தருவாங்களோ அவங்கள தான் நம்ம நோக்கி பார்ப்போம். யார் நமக்கு உதவி செய்வாங்களோ அவங்கள தான் நம்ம நோக்கி பார்ப்போம். டொனேஷன் பிரிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வருகிறது, லைட்டு போட வேண்டும் என்பதற்காக, சர்ச்சு கட்ட வேண்டும் என்பதற்காக, ஸ்கூல் கட்ட வேண்டும் என்பதற்காக, நல்ல காரியங்களுக்கான டொனேஷன் பிரிக்கிறாங்க. அப்போ கேட்பாங்க யார் கொடுப்பாங்க, யாரெல்லாம் நல்ல ஊழியங்களுக்கு செய்வாங்க, யார் தாராளமாக கொடுப்பாங்க, ஜெனரஸாக யார் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்ப்பாங்க, வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, ஏதாவது பண்ணுங்க. பார்த்திங்களா, அவங்களுக்கு இவங்கள பார்த்தா ஏதாவது செய்வாங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்க முகத்தை நோக்கி பார்ப்பாங்க, ஏதாவது பண்ணுங்க, எப்படி சர்ச்சு கட்டுறோம், ரொம்ப தேவைகள் இருக்குது, ஏதாவது பார்த்து பண்ணுங்க. ஒரு பெரிய பணக்காரரை மக்கள் பார்க்குறாங்க. ஒரு மினிஸ்டர் வந்துட்டார், ஒரு எம்எல்ஏ வந்துட்டார், ஒரு எம்பி வந்துட்டாருன்னா மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க. எனக்கு இவற்றிலிருந்து ஒரு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே நிறைய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். முக்கியமாக தாவீதின் காலத்துக்கு அப்புறமா சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, சாலமோனை நோக்கி பார்க்குறாங்க. அவங்க போட்ட சத்தத்தில் அந்த பூமியை அசைந்து தான் எங்களுக்கு ராஜா வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆரவாரம் செய்கிற பூமியை அசைந்து தான் ராஜாவை பார்க்குறாங்க. எதுக்கு? இந்த புது ராஜா வந்திருக்கார், எனக்கு ஏதாவது செய்வாருன்னு இந்த ராஜாவை ஆர்வமாக பார்க்குறாங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்க்குது, வேலைக்காரங்க எஜமானனை பார்க்குறாங்க, விலங்கினங்கள் கூட மனிதர்களை சில நேரங்களில் பார்க்குது. ரீத்துக்குரியவர்களே, இதுதான் வாழ்க்கை. நாம் நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களுக்கு, நம்முடைய தேவைகளுக்கு நாம் யாரோ ஒருவரை நோக்கி பார்க்குறோம். ஹாஸ்பிட்டலில் காத்தி கிடப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும், டாக்டர் வரவே மாட்டாங்க. கடைசியில் வந்தோடனே டாக்டர் ஆர்வமாக பார்ப்பாங்க, இந்த டாக்டர் மூலமாக எனக்கு சுகம் கிடைத்து விடும், இவர் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், எனக்கு நல்ல மாத்திரை கொடுப்பார், ஊசி போடுவார், எனக்கு ஆலோசனைகளை சொல்லுவார், என்று வியாதி நீக்கி விடுவார், நான் சந்தோஷமாக இருப்பேன். அது டாக்டரையே நோக்கி பார்ப்பான். சங்கீதக்காரனாகி தாவீது கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஒரு ராஜா, அவருக்கு தேவை இருந்திருக்குமா, அவருக்கு கஷ்டம் இருந்திருக்குமா, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்குமா, உதவி எதிர்பார்த்துருப்பாராங்கிறது தான் முதல்ல யோசிக்க வேண்டிய காரியம்.
நிறைய நேரங்களில் ராஜாவா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவருக்கு என்னங்க, அவரை மாதிரி அவர் எவ்வளோ வசதியாக இருக்கார், பணத்திலே புரள்றார், அவருக்கு என்னங்க பிரச்சனை இருக்க போகுது? என்ன பாருங்கள், நான் இவ்வளோ ஏழை, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? நிறைய நேரங்களில் நாம் அப்படி தான் தவறாக நினைக்கின்றோம். பெரிய வீடு கட்டியிருப்பவர்களை பார்த்து, கார் வைத்திருப்பவர்களை பார்த்து இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம தவறானபடிக்கு நம்ம நினைத்து கொள்கிறோம். ராஜாவாக இருக்காங்க, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ தொழில் வைத்திருக்கிறாங்க. இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும், வேறு விதமான பிரச்சனை இருக்கும். சங்கீதக்காரனாகி தாவீது ராஜாவிற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனை மத்தியிலே நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கடவுளை நான் நோக்கி ஏறெடுக்கிறேன் என்று அவர் சொன்னாரா. இது சங்கீதங்களை பாடுவதற்கு முன்பதாக 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஒரு விசை தாவீதுக்கு ஒரு பிரச்சனை. அவரோடு கூட 600 வாலிபர்கள், பராக்கிரமசாலிகள், சௌரியவான்கள், மிகப்பெரிய யுத்த வீரர்கள் பக்கபலமாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சிக்லாக்குங்கிற இடத்துல தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வச்சுருக்காங்க பத்திரமா. இவங்க வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. எல்லா நாட்களும் பெண்கள் வீட்டில் இருப்பாங்க, ஆண்கள் தானே அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சு கொடுக்கணும். அப்படி அவங்க போயிட்டு வரக்குள்ளே அமலேக்கில் எனப்பட்ட ஒரு கொடூரமான கூட்டம் அவர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க சொத்துக்கள், ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க வீடுகள்லாம் சுட்டெரிச்சு அக்கிரியில் எரிச்சிட்டு போயிடுறாங்க. மனிதர்கள் எவ்வளோ கொடூரமானவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இந்த அமலேக்கில் எடுத்துக்காட்டு. களவாண்டுகிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட, தங்கங்களை எடுத்துக்கிட்ட, ஆடுகளை எடுத்த, மாடு கழுதிகள் எடுத்துக்கிட்ட, பேருக்கெலாம் இல்லை. எதுக்கு பெண்களெல்லாம் பிடிச்சிட்டு போகணும்? சரி, பெண்களை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் அது உன் கொடூரமான புத்தி. எதுக்கு இந்த வீடெல்லாம் அப்படி விட்டு போக முடியாதே? அதையே சுட்டரிக்கணும். இந்த உலகம் அப்படி தான், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும், நம்ம அழிஞ்சு போகணும், நமக்கு ஒன்றுமே எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது என்று நினைக்கும். நமக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, விளங்கவே கூடாது, நம்ம நாசமாக போகணும்னு நினைக்கும். அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் நடக்கணும், அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும். நமக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாது, நமக்கு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியமும் நடக்கக்கூடாது, நம்ம நாசமாக போகணும்னு நினைக்கும். இதுதான் உலகம். நமக்கு ஒன்றுமே சாப்பாடு கூட கிடைக்கக்கூடாது, வேலையே இருக்கக்கூடாது, நமக்கு ஊழியமே இருக்கக்கூடாது, அவன் அழியணும், அவன் நாசமாக போகணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி மேல் வெற்றி வரணும், அவங்க செய்கிறதெல்லாம் வெற்றியாக இருக்கணும், அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் சமாதானமாக இருக்கணும் அவங்க நினைப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த கொடூரமான உலகம். இந்த 600 பேர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து அவருடைய மனைவி பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டு தீ வச்சு எரிச்சுட்டு போயிடறாங்க. இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆக்கி விட்டு போனாங்களாம். கொடூரமான கூட்டம். இவருக்கு இல்லாத உலகம். அமலேக்கியர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அன்றைக்கி தான் இருந்தாங்களா. அப்போ எல்லாரும் அழுறாங்க. அதுக்கு பிறகு அது 600 பேருக்கும் திடீர்னு ஒரு யோசனை வருது. இவன் கூட நம்ம வந்தோம், தாவீது கூட வந்தோம், உயிரையும் கூட போன்னு இருந்தோம். இவன் கூட வந்ததுனால தான் மனைவி பிள்ளைகளையும் சேர்த்து வச்சுருந்தோம். அதனால தானே இப்போ மனைவி பிள்ளைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த தாவீது தானே. ஏன்னா நம்மளை கள்ளு தூக்கி வீசி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அது வரைக்கும் உன்னோடு கூடவே இருப்பேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த கூட்டம் இப்போ சொல்லுது கள்ளு தூக்கி எரிஞ்சு உன்னை கொள்ளுவோம், உன்னால தான் எங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி தாவீது மனம் உடைந்து போகிறார். மிகவும் நெருக்கப்பட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் நெருக்கப்பட்ட காலங்கள் நிறைய இருந்தது தாவீது. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், மிகவும் நெருக்கப்பட்டார். உடனிருந்தவர்களே கள்ள தூக்கி எறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னாங்களா. நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான படுற நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க நம்மளை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்சு நிற்கும்போது தான் அதிகமான நெருக்கம் வரும், அதிகமான மனவேதனை வரும். அவர் மனம் நொந்து பேர். அது வரைக்கும் இந்த 600 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு அவர் இருந்தார். சவுல் ராஜா என்னை பகைச்சா என்ன, ஒரு இராணுவமே எனக்கு எதிராக வந்தான்னு, இந்த 600 பேர் எனக்கு போதும்னு நினச்சி அவங்க ஒரு நல்ல கைவிட்டு கொள்ளணுங்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் மனிதனை நோக்கி பார்க்காதபடி கடவுளை நோக்கி பார்க்க படித்தார். ஏபோத்தை கொண்டு வா, நான் கடவுள்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை நான் தொடர்ந்து போகலாமா, இவங்கெல்லாம் பிடிச்சிடலாமா, மீட்டு எடுத்துக்கலாமான்னு ஜெபம் பண்ணுறார். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். பிடித்த வசனம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். கூட இருக்கிறவங்க கல்லை தூக்கி வச்சுட்டு கையில் நிற்கிறாங்க, நீ கல்லை எடு கொன்றுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். உதவி கேட்குறாரு, ஆண்டவரை நான் போகலாமா,
போனால் பிடிச்சிருவேனாப்பா. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, யார் பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரியாது, எந்த திசையில் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பிடிச்சிடலாமாப்பா? ஆண்டவர் போ அப்படின்னு சொல்லி சொன்னாரா? தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார் ஆபத்து நேரத்தில். அதிலிருந்து தான் வாழ்க்கையில் அவர் எப்பொழுது ஆபத்து வந்தாலும் மனிதர்களை நோக்கி பார்க்காதபடி, உடனிருப்பவர்களை நோக்கி பார்க்காதபடி, சொந்த பந்தங்களை நோக்கி பார்க்காதபடி தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை உடையவராயிருந்தார். வெற்றி பெற்றார். இன்றைக்கி ஏன் உங்களை எல்லாரும் கைவிட்டிருக்காங்க தெரியுமா? உங்களை நம்பினவர்கள்லாம் உங்களுக்கு எதிராக ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்காங்க தெரியுமா? யாரெல்லாம் உதவி செய்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அவங்கள விட்டு இன்றைக்கி போயிட்டாங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எங்கே போய் என்ன செஞ்சாலும் தோல்வி மேலே தோல்வி, தோல்வி தோல்வினே வந்துட்டுருக்கு தெரியுமா? இந்த பணமெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது, க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டு காலியாகி விட்டது. புதுசாக உள்ள பணம் வர முடியாதபடி முற்றுகை மத்தியில் இருக்கிறீங்க. எங்கே போனாலும் அவமானம் செஞ்சீங்க. எதுக்காக தெரியுமா? இந்த இக்கட்டு நேரத்தில் தாவீது மாதிரி முதல்ல நம்ம யாராவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இந்த அண்ணன் எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இந்த அக்கா எனக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? கூட படித்தானவே நமக்கு உதவி செஞ்சிட மாட்டானா? இந்த ஐயா பெரிய பணக்காரரை நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாரா? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களா, நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா? மனிதனுடைய மனம் இன்றைக்கி மனிதர்களையே நோக்கி பார்க்கும்படியாக துடிக்கிறது. இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு ஒத்தாசை வந்துடும், இவங்ககிட்ட இருந்து ஒத்தாசை வந்துடும், இவங்க காசு அனுப்பிடுவாங்க. இதுதான் மனிதனுடைய மனது. மனிதன் ஆபத்து வரும் பொழுது, தேவை வரும் பொழுது, நெருக்கப்படுகிற பொழுது இன்னொரு மனிதனை நோக்கி பார்க்குறான். தன் கவலைகளை சொல்கிறான், தன் தேவைகளை சொல்கிறான். இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, அவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு அவன் துடிக்கிறான். ஒருவரும் உதவி செய்ய மாட்டாங்க. உலகத்து மனிதர்கள் கூட யாராவது உதவி செய்வாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தாவீது மாதிரி நம்ம அடிபட்டாதான், தேவையின் மத்தியில் மனிதர்கள்ட்ட ஓடி ஓடி போய் நமக்கு ஒன்றுமே கிடைக்காம அவமானப்பட்டாதான், எல்லா வாசலும் மூடப்பட்டாதான், தாவீது மாதிரி ஒத்தாசை வரும் பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் பழகும். என்னைக்கு மனுஷங்கிட்ட உதவி வராதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகுவீங்க. That is why today so much of problems are coming, so much of disappointments. இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுல்ல, எதுக்காக? என்னைக்காக சிந்திச்சிருக்கீங்களா? உங்களை விட சின்ன பசங்களாம் மேலே முன்னேறி போயிட்டாங்க, நீங்கள் முன்னேற முடியாமல் இருக்கீங்களா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைங்க. மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க. இன்றைக்கி ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்லுகிற மனிதனை நம்பாதீங்க. சொந்த பந்தங்களை நம்பாதீங்க, நண்பர்களை நம்பாதீங்க. பழகுங்க, அன்பாருங்க, ஆனால் நம்பாதீங்க. நம்ப வேண்டிய நபர் ஒருவரே, உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை படைத்தவர், மனது படைத்தவர் ஒருவரே, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு நிச்சயமாய் உதவி வரும், மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் இன்றைக்கு உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் என்ன, இயேசு உங்கள் தேவையை சந்திப்பார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு கூட அவரை பார்த்தீங்கன்னா, குஞ்சுகளெல்லாம் கோழியை நோக்கி பார்க்கறது போல, விலங்கினங்கள் எல்லாம் தங்கள் தாயை ஆர்வமாய் நம்பிக்கையோடு பார்ப்பது போல, இயேசுவை நீங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் தேவையை சந்திப்பார் அல்லவா? சோதித்து பாருங்கள், ஆண்டவரை சோதித்து பாருங்கள். எவ்வளோ ரூபாய் தேவையோ அதை வாயினாலே சொல்லி ஆண்டவரத்தில் கேட்டு பாருங்கள். தேவன் எனக்கு உதவி செய்வார், தெய்வம் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புங்கள். நான் சொல்ல சோதிச்சு பாருங்கள், கேட்டு விடாமல் நெருக்கி கேளுங்க, கேட்டுகிட்டே இருங்க. அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். எவ்வளோ வியாதி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, ஹாஸ்பிட்டலே போய் கிடந்தாச்சு, இருந்த சொத்தெல்லாம் விற்று செலவழித்து பார்த்தாச்சு, இன்னும் முழு சுகம் கிடைச்ச மாதிரி இல்லைன்னா, இயேசுவை நம்பி பாருங்கள். உதவி கேட்டு, சுகம் கேட்டு, ஆண்டவரை நம்பி பாருங்கள். மருத்துவர்களுக்கெல்லாம் பெரிய மருத்துவர், பரம பரிகாரி யெகோவா ராஃபா, சிலுவையில் தன்மீது இந்த உலகத்தின் பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாம் போட்டு சுமந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சப்பா, ஒருத்தரால எனக்கு பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியல, நீங்கள் எனக்கு சுகம் தருவீங்களா? என் பிள்ளைக்கு சுகம் தருவீங்களா? மலை கூடுன்னு சொல்லி பாச சொல்கிறாரு, எனக்கு என் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பீங்களாப்பா?
எங்களமும் அணைஞ்சு திரிஞ்சு பார்த்தாச்சு, பிள்ளைகளுக்கு அலையன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. வருடங்கள் உருண்டோடிட்டே போகுது, என்ன பண்ணே தெரியல. ஆண்டவர் நோக்கி பாருங்க, அவர் உதவி செய்வார், நோக்கி பாருங்க. உடனே அவர் கொண்டு வருவார். உடனே அவர் உங்களுக்காக ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி தருவார். உடனே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உடனே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவர் விரும்புகிறார். ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் வாழ்நாள் பரியந்தம் எனக்கு ஒத்தாசை என்றால் அந்த ஆண்டவற்றிருந்து மாத்திரம்தான் வரும். தாவீது அதை புரிந்து கொண்டிருந்தார். நீங்களும் புரிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும், அவர் மாத்திரம்தான் உதவி செய்வாருங்கிறத நீங்கள் உறுதியாக இருங்க. மனுஷனை உதவியாகும், மனுஷனால் வர்ற உதவி நம்பாதீங்க. வரலாம், கொஞ்ச காலம் வரலாம், அதுக்கப்புறம் நின்று போயிடும். அதுக்கு பிறகு ஆண்டவர் தான் நம்ம நடத்த வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, 2வது வசனம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏன் அப்படியாக சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டு காரணம் உண்டு. என்னுடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், இந்த விலங்கினங்களை படைத்தவர், பறவைகளை படைத்தவர், மனிதர்களை படைத்தவர், மனிதர்களை அற்புத ஆச்சரியமாய் படைத்தவர், கண்களை படைத்தவர், கேட்கின்ற காதுகளை படைத்தவர், உணர்வை படைத்தவர், தொடுதலை படைத்தவர். இன்னும் ஆண்டவர் தான். அவர் எனக்கு ஒத்தாசை செய்வார் என்றால் அவருக்கு அது எவ்வளவு லேசான காரியம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. தன் ஆண்டவர் யார் என்பதை தாவீது அறிக்கை செய்கின்றார். அவர் உணர்ந்து கொண்டார். இது நீங்கள் உணர்ந்து கொண்டாதான் உங்களுக்கு ஒத்தாசை வரும். உங்களுடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்லவே அல்ல, ரட்சிக்கக்கூடாத ஆண்டவரும் அல்லவே அல்ல. அவர் சர்வ வல்லமையுடைய ஆண்டவர். வானத்தையும் பூமியும் ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கினார். நட்சத்திரங்களை வார்த்தையினாலே உண்டாக்கினார். சூரியனை சந்திரனை உண்டாக்கினார். ஒரு சில லட்சங்களை கோடிகளை உருவாக்க முடியாதா? ஒரு கற்பத்தின் கனியை உங்களுடைய வயிற்றிலே உருவாக்க முடியாதா? உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை ஒரு நிமிடத்தில் உங்களை விட்டு நீக்க முடியாதா? வியாதியை உங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியாதா? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு இதெல்லாம் எவ்வளோ அற்பமான காரியம். உங்கள் தேவைகளை சந்திப்பது அற்ப காரியம். நிறைய நேரங்களில் நான் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த தேவை, இந்த தேவை முதல்ல நான் வருத்தப்படுவேன். பிறகு யோசித்து பார்ப்பேன், வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் என் பக்கமாக இருக்கும் பொழுது நான் என் கவலைப்பட வேண்டும். பிறகு ஆண்டவர் தூச்சி சந்தோஷமாக அப்படி நான் கடந்து போவேன். அப்படியே ஆண்டவர் அற்புதம் செய்து வருகிறார். நீங்கள் சொல்லுங்கள், எப்போவுமே சொல்லுங்கள், எங்கள் அப்பா வானத்தையும் பூமியும் படைத்தவங்க, இந்த உலகத்துக்கே ராஜா எங்கள் அப்பா தான், எல்லா வல்லமையும் வைத்திருக்கிறது வந்து எங்கள் அப்பா தான். அத்தாரிட்டி, ஆல் அத்தாரிட்டிஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மை ஃபாதர், மை டேடி. எங்கள் அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது. பிள்ளைங்க சொல்லுவாங்க, பார்த்து எங்கள் அப்பா பெரிய ஆள், எங்கள் அப்பா போலீஸில் இருக்காங்க, எங்கள் அப்பா கலெக்டராக இருக்காங்க, எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். பிள்ளைங்கள்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. பிள்ளைகளுடைய மேன்மை பிதாக்களை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மேன்மை நம்முடைய பிதா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏசப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படுங்கிற அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது, என் கணவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது, என் பிள்ளை இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே கிடையாது. இல்லைங்க, இல்லவே இல்லை. ஏசப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு பயமே கிடையாது. தாவீது நன்றாய் உணர்ந்து சொன்னார், வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் என் தகப்பன், அவரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என்ன சூழ்நிலையில் மறால் எனக்கு உதவி செய்ய முடியும்? எப்படிப்பட்ட நெருக்கத்தை என்னை விட்டு உடைத்து எடுக்க முடியும்? எப்படிப்பட்ட பொல்லாத மனிதன் பிசாசு என்னை சூழ்ந்திருந்தாலும் அந்த கைகளை உடைத்து எடுத்து என்னை விலக்கி என்னை சாலத்தில் வைக்க முடியும்? சந்தோஷப்படுங்கள். தேவைகள் கண்டே பயந்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனைகளை கண்டே பயந்துகிட்டு இருக்காதீங்க, பிசாசை கண்டே பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி பயந்து பயந்தே போயிருது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்ப்பதையே வழக்கமாக வைத்திருங்கள். அவருடைய வல்லமையை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுங்கள். பைபிள் அவர் செய்திருக்கிற அற்புதங்களை வாசித்து வாசித்து தியானம் செய்து கலிகூறுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை அதன்படியே செய்வார். அவர்களுக்கெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். தாவீது அதை தெளிவாய் புரிந்து கொண்டபடியினால்தான் அவர் அசைக்கப்படாத ஒரு ராஜாவாக இருந்தார். அவர் அதை தெளிவாக சொன்னார். அதன்படியே அவருக்கு ஒத்தாசை கிடைத்தது. இந்த நாளில் இருந்து மனுஷன் உதவி கேட்க மாட்டேன், மனுஷனை நம்ப மாட்டேன், கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன். எங்கள் அப்பா வானத்தை பூமி உண்டாக்கினவர். இது நம்பிக்கையோடு நீங்கள் வாழ பழகுவீர்கள் என்றால் உங்களுக்கு கிறிஸ்தவ ஓட்டம், ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கும்.
ஏமாற்றங்களுக்கு அங்கே இடமே இருக்காது, துரோகங்களுக்கு இங்கே இடமே இருக்காது, வருத்தத்திற்கு இடமே இருக்காது. ஐயோ கொடுக்காம போயிட்டாங்களே, தராமல் போயிட்டாங்களே, உதவி செய்ய மாட்டாங்களே, உங்களுக்குள்ளே சஞ்சலங்கள் தவிப்புகள் ஏற்படுவதற்கு அங்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். யாரும் உதவி செய்ய மாட்டார்கள், கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நன்மையான நாளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. புதிய நாளை காண உதவி செய்திருக்கிறீங்க. நம்முடைய கிருபை இந்த நாளை காண எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. தேவைகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது என்னை தூக்கி விட மாட்டார்களா? எந்த டாக்டராவது எனக்கு சுகம் கொடுத்து விட மாட்டார்களா? யாராவது இத்தனை லட்சத்தை எனக்கு தந்து விட மாட்டார்களா? கோடிகளை தந்து விட மாட்டார்களா? எனக்கு உதவி கிடைக்காதா? உதவி உதவி என்று கதறுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இதுவரைக்கும் மனிதர்களை நோக்கி பார்த்து ஏமாற்றம் அடைந்தோம். இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கிறோம். இறைவா, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த சகோதரிக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த தம்பிக்கு, இந்த தங்கச்சிக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த ஐயாவுக்கு, இந்த அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டீங்களா? செய்வது எவ்வளவு லேசான காரியம் அப்பா. இறைவா, இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே ஆண்டவரை தோத்துறாங்க. என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு சுகமே ஆகலன்னு சொல்கிறவங்க இந்த நாளிலிருந்து இப்பொழுது உண்மை நோக்கி பார்க்கிறபடினாலே அவருடைய வியாதி அவளை விட்டு அப்படியே மறையும்படியாய் செய்யுங்க. அவருடைய வேதனைகள் அப்படியே மறையும்படியாய் செய்யுங்க. அவருடைய பலகீனங்கள் அவர்களை விட்டு அப்படியே மறையும்படியாய் செய்யுங்க. தொடர்ந்து வருகிற சாபங்கள், பழைய பாவங்கள், தொடர்ந்து வருகிற மனிதர்கள், பிரச்சனைகள், வறுமைகள், வேதனைகள், தனிமைகள் எல்லாம் அப்படியே மறையட்டும். இயேசப்பா, அப்படியே பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எல்லா மனிதர்களையும் அவர்களை வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தும். அவர்களை துன்பப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை அவர்களை விட்டு அப்புறப்படுத்தும். அவர்களை துன்பப்படுத்துகிற வியாதிகள் மறையட்டும், கடன் பாரங்கள் மறையட்டும், தரித்திரம் மறையட்டும். தரித்திரமாக இருப்பவர்களுக்கு உங்களுடைய ஒத்தாசை கிடைக்கட்டும். மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்க அளவிற்கு அழப்பீராக. அனைத்து தேவைகளையும் கர்த்தாவே நீ சந்திப்பீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ராஜா, நீர் அப்படியே செய்வீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள், பிடிவாதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், சண்டைகள், சச்சரவு, ரவுடித்தனங்கள் இது விடுவியும். பெரியவர்களுக்கு ஆண்டவரை கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. பண நெருக்கடியில் இருப்பவர்களுடைய தேவைகள் இன்றைக்கு சந்திங்க. எசப்பா, இரவில் அமைதி இல்லாதவர்களுக்கு நல்ல அமைதியான சுகமான நித்திரையை தாருங்க. பசி இல்லாதவர்களுக்கு சாப்பாடு சாப்பிடும் விருப்பத்தையும் சாப்பாடு செரிமானத்தையும் தாருங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்தி தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜபுல தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர்களில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஆசீர்வதித்து தாருங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. Hallelujah. God bless you. Amen.